சின்மையோட வாய்ஸ்க்கு மயங்காத சினிமா ஃபேன்ஸே கிடையாது. அவங்களோட ஏதாவது ஒரு பாட்டு கண்டிப்பா அவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கும். தொடர்ந்து பல விஷயங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ற சின்மை மறுபடியும் ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சின்மைக்கும் வைரமுத்துக்கும் சின்மைக்கும் ராதா ரவிக்கும் என்னதாயா பிரச்சனை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சின்மை ஸ்டார்டிங்ல ஆர்ஜிவாவும் சூப்பர் சிங்கர்ல ஆங்கராவும் தன்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மூவிஸ்க்கு டப்பிங் ஆர்டிஸ்டா ஆகுறாங்க. 2002ல ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்ல தெய்வம் தந்த பூவேன்னு தன்னோட ஃபர்ஸ்ட் பாட்டா பாடுறாங்க. அதுவும் செம ஹிட் ஆகுது. தொடர்ந்து பல ஹிட் சாங்ஸ், டாப் ஹீரோயின்ஸ்க்கு டப்பிங்னு சினிமா இண்டஸ்ட்ரியிலே செம பீக்ல இருந்தாங்க. 2018ல மீ டூ மூமெண்ட் ட்ரெண்டான டைம்ல சின்மை தனக்கும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்ததா ஓபன் அப் பண்றாங்க. இதுல கவிஞர் வைரமுத்து மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது 2004ல சுவிட்சர்லாந்துல நடந்த ஒரு மியூசிக் ப்ரோக்ராம்ல வைரமுத்து இங்க தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாருன்னு சொன்னாங்க. இதனால சினிமா இண்டஸ்ட்ரியே செம ஷாக். சின்மையை தொடர்ந்து இன்னும் பல பெண்கள் வைரமுத்து மேல குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால வைரமுத்து ஃபேன்ஸ் எல்லாம் சின்மையை ரொம்பவே அபியூஸான கமெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இதை ஏன் நீங்க அப்பயே சொல்லல, இப்போ வந்து சொல்றீங்க, பின்ன ஏன் கல்யாணத்துக்குலாம் இன்வைட் பண்ணீங்களாமான்னு கொஸ்டின் மேல கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த இஷ்யூக்கு இப்போ வரைக்கும் ஒரு எண்டே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. அதே டைம்ல டப்பிங் யூனியன் தலைவரா இருந்த ராதா ரவிக்கும் சின்மைக்குமே ஒரு கோல்டு வார் போயிட்டு இருந்துச்சு. சின்மை மெம்பர்ஷிப் கார்டை ரினியூ பண்ணலன்னு சொல்லிட்டு சின்மையை டப்பிங் யூனியனை விட்டே தூக்கிட்டாங்க. இதனால சின்மையோட கரியரே டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுச்சு. சரி, இப்ப இருக்க பிரச்சனைக்கு வருவோம். லியா படம் லாஸ்ட் இயர் அக்டோபர் மந்த் ரிலீஸ் ஆச்சு. இதுல நம்ம த்ரிஷாவுக்கு சின்மையை தான் டப்பிங் பண்ணியிருப்பாங்க. இத சின்மை ஃபேன்ஸே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனா டப்பிங் யூனிட்ல இல்லாத ஒரு பர்சனை எப்படி டப் பண்ண வச்சீங்கன்னு லோகேஷ் கனகராஜுக்கு ஃபைன் போட்டாங்க. இதனால திருப்பியும் சின்மைக்கும் ராதா ரவிக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரீசெண்டா நடந்த ஒரு பிரஸ் மீட்ல ராதா ரவி கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டாராம், சின்மை மறுபடியும் யூனியன்ல ஜாயின் பண்ணா சேர்த்துப்பீங்களான்னு. காம்பவுண்ட்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாராம். இதை கேட்டு நம்ம சின்மை சும்மா இருப்பாங்களா? டத்தோ பட்டத்தை மலேசியா கவர்மெண்டே கொடுத்ததா பொய் சொல்லி தன்னோட பேருக்கு முன்னாடி வச்சிட்டு இருக்காங்க. டப்பிங் யூனியன் பில்டிங் பெர்மிஷன் இல்லாம கட்டினதுன்னு சென்னை கார்பரேஷனே சீல் வச்சுட்டாங்க. அபியூஸ் பண்ற பர்சன்லாம் இருக்க இடத்துக்கு நான் வரணும்னு அவசியம் இல்லைன்னு பதில் போட்டிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம்? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இந்த கான்ட்ரவர்சி பத்தின உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.